வாழ்வை நோக்கி திருப்பயணம் பாருலகில் செல்லுவோம். அருள் வாழ்வு தரும் வார்த்தைகளால் நன்மைகளை நாம் செய்வோம். செல்வோம், நிறைந்து செல்வோம், நிறைவாழ்வை நோக்கி செல்வோம். செய்வோம், நிறைந்து செய்வோம், இனி புதியதோர் உலகினை செய்வோம். நிறைவாழ்வை நோக்கி திருப்பயணம் பாருலகில் செல்லுவோம். அருள் வாழ்வு தரும் வார்த்தைகளால் நன்மைகளை நாம் செய்வோம். உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது இறைவனுடைய அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்வதில் மட்டுமல்ல, இறைவன் கொடுத்த மன்னிப்பை பிறரோடு பகிர்ந்து கொள்வது மட்டுமல்ல, மாறாக இறைவனுடைய உயிருள்ள வார்த்தையை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய நற்செய்தி பணியாளராகவும் கூட வாழ அன்னையாம் திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த நாளிலே அன்னையாம் திருச்சபை புனித மார்க்கு நற்செய்தியாளருடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவரையும் இருகரம் விரித்து அழைக்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த அளவிற்கு தன்னுடைய சீடர்களுக்கு நற்செய்தி அறிவிப்பின் அதிகாரத்தை கொடுத்தாரோ, அதே நற்செய்தியின் அதிகாரத்தை, அறிவிப்பின் அதிகாரத்தை நாமும் பெற்று பிறருக்கு இயேசுவினுடைய வார்த்தைகளை போதிக்கக்கூடிய நல்ல நற்செய்தியாளராக வாழ இன்றைய திருவழிபாடு நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. எனவே ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றவர்களாக இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ளுகின்ற பொழுது இறை வார்த்தையை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையைப் போல 100 மடங்கு கொடுக்கக்கூடிய நற்செய்தியாளராக வாழ இந்த திருப்பலியிலே கொண்டாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் தடையாக இருப்பேன் அவற்றுக்காக மனமருந்தி இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சிமையின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர் எங்கள் மேலிரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சிமையில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, நற்செய்தி அறிவிக்கும் அருளை கொடுத்து உன் நற்செய்திகளான புனித மார்க்கை உயர்த்தி உள்ளே. அவரது போதனையால் பயன் பெற்று நாங்கள் உண்மையில் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றிச் செல்ல எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என் மகன் மார்க்குவும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றார். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 5ஆம் அதிகாரம் 5 14 வரை வசனங்கள். அன்புக்குரியவர்களே, ஒருவர் மற்றவரோடு பழகும்போது எல்லாரும் மனத்தாழ்மையை ஆடையாய் அணிந்திருங்கள்.
ஏனெனில் செருக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குகிறார். தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலைகளெல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள். ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது. அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள். உலகெங்கிலும் உள்ள உங்கள் சகோதரர் சகோதரிகள் உங்களைப் போலவே துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைக்கின்றார். சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலைத்திருப்பவர். அவரது வல்லமை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென். நம்பிக்கைக்குரிய சகோதரன் என நான் கருதும் செல்வான் வழியாக சுருக்கமாக உங்களுக்கு எழுதியுள்ளேன். உங்களை ஊக்குவிக்கவும் கடவுளுடைய மெய்யான அருளை பற்றி சான்று பகரவும் எழுதினேன். இந்த அருளில் நிலைத்திருங்கள். உங்களைப் போலவே தேர்ந்து கொள்ளப்பட்ட பாபிலோன் சபையாரும் என் மகன் மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றனர். அன்பு முத்தம் கொடுத்து நீங்கள் ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள். இயேசு கிறிஸ்துவோடு நிலைத்து வாழுங்கள். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகுக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறைதோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது வல்லமை வாளை போல் உறுதியானது. பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரே, வானங்கள் வியத்தகு செயல்களை புகழ்கின்றன. தூயவர் குழுவினரில் உமது உண்மை விளங்கும். வான்வெளியில் ஆண்டவருக்கு நிகரானவர் யார்? தெய்வ மைந்தர் குழுவில் ஆண்டவருக்கு இணையானவர் யார்? பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றென்றும் பாடுவேன். விழாவின் பேரொளியை அறிந்து மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் பெயரில் களி கூறுவார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மையடைவார்கள். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அவர் கடவுளின் வல்லமையை
ஞானமுமாயிருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு 11 தோன்றி உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாஸ்கா பெருவிழாவின் மகிழ்ச்சியில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் இன்று அன்னையாம் திருச்சபை இன்னொரு மகிழ்ச்சிகரமான விழாவிலே நுழைந்து இந்த புனிதருடைய பாத சுவடுகளில் நம்முடைய ஆன்மீக பயணத்தையும் தொடர்ந்து வாழ அழைப்பு கொடுக்கிறது. இன்று அன்னையாம் திருச்சபை மார்க்கு நற்செய்தியாளருடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. பவுலடிகளாரை போல மார்க்கு நற்செய்தியாளர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்படவில்லை என்பது வரலாற்று உண்மையை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த மார்க்கு நற்செய்தியாளர் பவுலடிகளாருடைய உடன் உழைப்பாளராகவும் பர்னாபாவுடைய ஒன்றுபட்ட சகோதராகவும் பேதுருவினுடைய அன்பு மகன் என அழைக்கப்பட்டவராகவும் வரலாற்று செய்தி நமக்கு கொடுக்கிறது. இவருக்கு இன்னொரு பெயரையும் அன்னையாம் திருச்சபை வெளிப்படுத்துகிறது. யோவான் என்ற பெயரையும், யோவான் வாக்கு என்று இவரை அழைக்கிறார்கள். ஏறக்குறைய அன்னையாம் திருச்சபையிலே காணப்படுகிற 4 நற்செய்தி நூல்களில் முதலாக எழுதப்பட்ட நற்செய்தி நூல் இவருடையது என்றும் அன்னையாம் திருச்சபை நமக்கு வெளிப்படுத்துகிறது. 4 நற்செய்தியாளர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பணி வாழ்வை தெள்ளத் தெளிவாக நமக்கு வெளிப்படுத்தினாலும் மார்க்கு நற்செய்தியாளர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளின் மரணத்தை பற்றி தன்னுடைய இயற்கையான வார்த்தைகளின் வழியாக நாம் அனைவரும் தெளிந்த விதத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் மார்க்கு நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தியை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அந்தியோக்கியாவில் தன்னுடைய இறைப்பணியை ஆற்றி மறைசாட்சியாக மரித்தார் என்று இவருடைய வரலாற்று செய்தி நமக்கு கொடுக்கிறது. அபிப்பிரியமான சகோதர சகோதரிகள், இவ்வாறு இந்த மார்க்கு நற்செய்தியாளருடைய வரலாற்று பின்னணியோடு நாம் இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் சற்று சிந்தித்து ஆழ நாம் ஆண்டவருடைய இணைய விரும்பினோம் என்றால், இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் தன் சீடர்கள் வழியாக கொடுக்கிற செய்தி, படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு இந்த செய்தியை கொடுத்தாலும் எப்படிப்பட்ட நற்செய்தி அவர்கள் அறிவிக்க வேண்டும்,
எந்த விதமான வழித்தடங்களில் அவர்கள் நற்செய்தியை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர் என்றும், நம்பிக்கையற்றோரை தண்டனை தீர்ப்பு பெறுவர் என்றும், நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வார் என்றும் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்ற செய்தி அவர்களுக்கு கொடுத்து அனுப்புகிறார். படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள் என்று வெறும் வார்த்தைகளால் சொல்லிவிடாமல் எப்படிப்பட்ட செய்தியை மக்களுக்கு கொடுக்க வேண்டும், அப்படி செய்தியை கொடுக்கிற பொழுது அவர்கள் அனுபவிக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதையும் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே வெளிப்படுத்தப்பட்டுவிட்டது. இறுதியாக மாற்கு நற்செய்தியாளர் இவ்வாறு தன்னுடைய நற்செய்தியை முடிவுரைக்கு எடுத்து வருகிறார். ஆண்டவர் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அருமடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார் என்று. பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த ஒரு வார்த்தை தான் இன்று வரை கிறிஸ்தவம் முழுவதுமாக தழைத்து நின்று கொண்டிருக்கிறது. எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும், இடர்பாடுகள் வந்தாலும் இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு மாற்கு நற்செய்தியாளருடைய வார்த்தைகள் உயிருள்ளதாக வெளிப்படுத்தப்படுகிறது. வெறுமனே தன்னுடைய சீடர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழி அனுப்பி விடவில்லை, நீங்கள் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று. மாறாக அவர்களோடு உடனிருந்து அவருடைய வார்த்தையை பலப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார், அவர்களுக்கு தைரியத்தையும் தெம்பையும் கொடுக்கிறார். ஆனால் அவர்கள் வெறுமனே வார்த்தைகளை போதித்து விடாமல் அவருடைய வாழ்விலே சந்திக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு இறைவன் அவர்களுக்கு உடனிருந்தார் என்பதை இன்றைய முதல் வாசகம் பேதுரு எழுதிய அந்த திருமுகத்திலிருந்து வாசிக்கப்பட நாம் கேட்கிறோம். சிறிது கால துன்பத்திற்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி, உறுதிப்படுத்தி, வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார். அவரது வல்லமை என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும் என்று சொல்லுகிறார். எனவே ஆண்டவர் வெறும் வார்த்தைகளினால் நம்மோடு இருக்கவில்லை, மாறாக தன்னுடைய உடனிருப்பின் வழியாக நாம் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான இடர்பாடுகளுக்கு மத்தியிலே நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய உண்மையான கருத்தாக நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை மட்டும் அனுப்பவில்லை, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் திருமுழுக்கு பெற்ற அனைவருமே நற்செய்தியை பறைசாற்றக்கூடிய நற்செய்தியாளராக ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். ஒருவேளை நம்முடைய வார்த்தைகள் வழியாக இருக்கலாம், நம்முடைய செயல்பாடுகளின் வழியாக இருக்கலாம், அல்லது நாம் அடுத்தவர்களோடு உடனிருப்பின் வழியாக கூட இருக்கலாம். எந்த வழிகளில் நாம் இறை வார்த்தையை பிறருக்கு பகிர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இங்கே முக்கியத்துவமாக இருக்கிறது. இறை வார்த்தையை நாம் சுமக்கின்ற பொழுது, இறை வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற பொழுது, இறை வார்த்தையாக நாம் வாழுகிற பொழுது ஆண்டவர் எந்நாளும் நம்மோடு இருக்கிறார். அதற்காகத்தான் தன்னுடைய மன்னக பயணம் முடிகின்ற பொழுது இரா உணவின் பொழுது அப்பத்தை எடுத்து இறைவனுக்கு நன்றி செலுத்தி, இது என் உடல், இதை வாங்கி உண்ணுங்கள் என்றும், இது என் ரத்தம், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றும் ஆண்டவர் அன்று வெளிப்படுத்தி விட்டு சென்றார். அதுதான் இறைவனுடைய உடனிருந்து. திருமுழுக்கோடு நின்று விடாமல் அன்னையாம் திருச்சபையில் நடைபெறக்கூடிய திருப்பலியில ஆண்டவருடைய உடலையும் ரத்தத்தையும் உண்டு குடித்து வாழுகின்ற பொழுது இறைவன் நம்மோடு என்றும் இருக்கிறார். அந்த தைரியத்தோடு நற்செய்தியாளர்களைப் போல நாமும் இறை வார்த்தையை சுமந்து செல்லக்கூடிய சிறந்த நற்செய்தியாளர்களாக வாழ இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. தந்திட்டேன் என்னையே முடிவாக, தந்திட்டேன் என்னையே முடிவாக. தந்தையே ஏற்பாயோ பலியா
காணிக்கை பொருளாக உம் பீடத்தின் முன் வந்து பணிவாக தந்தையே பாயோ பலியாக. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனிதமாக்கி பெருமையை போற்றி புகழும் நாங்கள் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் நற்செய்தி அறிவிக்கும் பணியில் உமது திரு அவை என்றும் நிலைத்து நிற்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ள நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள ஆயரை உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்துதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றேன். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். பவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிட எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்திருடும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாடும் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருடும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றிருடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலான புனித சின்னப்பர், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இன்று நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற நற்செய்தியாளரான புனித மார்க்கு, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரபருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு வழிந்தீரேன். எங்கள் பாவங்களை மாறாமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை முற்றிலும் அளித்தீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்று இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றது. செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் இல்லத்தில் எழுந்தள்ளிவர் நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். அடைக்கலமான ஆண்டவரே, அனைத்திலிருந்து காப்பவரே, உமக்கே நான் சொந்தம். அடைக்கலமான ஆண்டவரே, அனைத்திலிருந்து காப்பவரே, உமக்கே நான் சொந்தம். அடைக்கலமான
ஆண்டவரே, அனைத்திலிருந்து காப்பவரே, உமக்கே நான் சொந்தம். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஜெபிப்போமாக. என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உமது புனித பீடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட திருவுணவு எங்களை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனிதமாக்கு போதித்த நற்செய்தி மீதுள்ள நம்பிக்கையில் அவ்வுணவு எங்களை உறுதியாய் இருக்க செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசி பெற கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பக்தியோடு ஜெபிப்போம். திரு தூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாய் நிற்க செய்த இறைவன் திருத்தூதர்மார்க்கும் ஆட்சி உள்ள பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. திருத்தூதர்களின் போதனையாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற உங்களுக்கு அருளைய இறைவன் அவர்களுடைய பாதுகாவலால் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழ செய்வாராக. திருத்தூதர்களுடைய போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவர்களுடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பேச்சினை பெற தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவா உமக்கே நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.